10ஆம் வகுப்பில் தான் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையை தயாரித்த குழு முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வகுக்க ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது. தமிழில் 600 பக்கங்களிலும் ஆங்கிலத்தில் 500 பக்கங்களிலும் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கையை நீதியரசர் முருகேசன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம். தமிழ், ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். பள்ளிக்கு முந்தைய வகுப்புகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜூலை 31ஆம் தேதியோடு 3 வயது முடிந்திருக்க வேண்டும். 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜூலை 31ஆம் தேதியோடு 5 வயது முடிந்திருக்க வேண்டும். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வுகள் நடத்தக்கூடாது. 10ஆம் வகுப்பில்தான் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக எந்த வகுப்பிலும் பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும். உயர்கல்வியில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது. கல்லூரி சேர்க்கைக்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். 11, 12ஆம் வகுப்பு பாடங்களை பெயரளவுக்கு நடத்திவிட்டு பிற நுழைவுத் தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில கல்வி கட்டண நிர்ணயக் குழு நிர்ணயிக்கும் கட்டணங்கள் CBSE பள்ளிகளுக்கும் பொருந்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று உயர்கல்வியிலிருந்து பாதியில் வெளியேறும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் முறையை கடைபிடிக்க கூடாது. நீட் தேர்வை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. உயர்கல்வி வகுப்புகளில் தேர்வுகளை புத்தகத்தின் உதவி கொண்டு எழுதுவதை அனுமதிக்கலாம். மாநில கல்விக் கொள்கை குழுவினர் வழங்கிய பரிந்துரைகளின் மீது அரசு கருத்து கேட்டு மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.